Hi guys, this is Danya. Welcome back to my channel The Bloom Journey. இந்த வீடியோவில் 2 days how I spend my weekend as a gardener vlog தான் கொடுத்துருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி ரெகுலராக என்னோட மார்னிங்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். காலையில் எழுந்திரிச்சோன்னே மோட்டர் போட்டுட்டு பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவேன். கீழே கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, அப்புறம் டெரஸ் கார்டன் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கனால மேலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹேங்கிங் பாட் இருக்குது, குட்டி குட்டி பாட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு வரங்காட்டி ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிரும். இந்த வீக் என்னோடய கார்டன்ஸில் பிளான்ட் எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. என்னோடய கார்டனில் அன்எக்ஸ்பெக்டடாக வளர்ந்த இந்த பிளான்ட் தான் இது. நான் கூட ஸ்டார்டிங்கில் லெமனு நினச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தா ஆரஞ்சு பிளான்ட். வேறு பாட்டில் மாற்றி வைக்கிறப்ப தான் தெரிஞ்சது கீழே ஆரஞ்சு சீட் இருந்தது. ஸோ இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறுகீரை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ அழகாக க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல க்ரோத் இருந்தது. கூடவே வந்து களைச்செடிகள் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே வளர்ந்துருந்தது. கீரை வெரைட்டிஸ் போட்டாலே மேக்ஸிமம் களைச்செடிகள் வளரும். ஸோ அதெல்லாம் வந்து வீக் டேஸில் க்ளீன் பண்ண முடியாது. வீக்கெண்டில் தான் டைம் இருக்கிறப்ப க்ளீன் பண்ணிடுவேன். இந்த பிளான்ட் வந்து என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் க்ளூ தரேன். இலை கீழே முள்ளாக இருக்கும், காய் வந்து இப்படி தான் இருக்கும். ரசம் வைப்பாங்க, கோல்டுக்கெலாம் நல்லது. இப்போ வாங்க டெரஸ்க்கு போகலாம். மாடிலேயே டேப் இருக்கனால நம்ம வந்து கீழேருந்து தண்ணி கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிடும். தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு இது வந்து சன்ஃப்ளவர், இதையுமே டெரஸில் தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸ் மட்டும் தான் அங்கே வச்சுருக்கோம். அங்கே தண்ணி ஊற்றிட்டு வந்து கீழெல்லாம் வந்து பார்த்தா டூல்ஸு, அப்புறம் பிளான்ஸுக்கு தேவையான டப்பாலாம் அப்படியே இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீக்கெண்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து கோகோ பிட்டுமே தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் சீட்ஸ் போட வேண்டியது இருந்தது. அதனால் அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸோட சீடு. ஃபஸ்ட்டு வந்து நான் காமிச்சிட்டு இருக்க பிளாக் கலர் சீடு வந்து அந்திமல்லின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கனகாம்பரம் சீடுமே என்கிட்ட இருந்தது. இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது ரேர் ஆகிடுச்சு. கிடைச்சா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கனகாம்பரம்லாம் அது நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும் பூ. இது வந்து செகண்ட் டே ஆஃப் மை வீக்கெண்ட். என்னோடய கசின்ஸ்லாம் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்க வந்து இப்போ தான் என்னோடய கார்டன் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பயமாக இருந்துச்சு, என்னடா ரிவ்யூ கொடுக்க போகிறாங்க, இவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நல்லதான், ஓகேக்கா பரவாயில்ல இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து வெண்டைக்காவும் கொய்யாப்பழமும் அவங்களுக்காகவே இருந்தது. அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கையில் கட்டர் வச்சு சுற்றிட்டுருக்குறான். அன்றைக்கி ஃபுல்லாகவுமே வந்து இவங்க வந்தனால கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லா செடியை பற்றி கேட்டுட்டு இருந்தான். வெதை இருக்கா, என்னென்ன வெதை இருக்குது, எப்படி போட்டிங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஏக்கச்சக்கமான கொஷின்ஸு. அப்புறம் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்க கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். ஹேண்ட் வாஷ் தம்பிக்கான் தூக்கு. எப்படி இருக்கு பார்க்குறேன். கொஞ்சம் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீ வளர்க்குறியா? யார் உன்னோட இன்ஸ்பிரேஷன் இதுக்கு? தன்யாக்கா. பீட்ரூட். இதெல்லாம் எங்கே வளர்த்து உங்கள் வீட்டில்? பால்கனிலையா? இவங்களாம் வந்திருந்தனால ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்னேக் பிளான்ட் பக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லி எடுக்கலான்னு போயிருந்தோம். ஒரு பிளான்ட் இருந்தாவே போதும், நம்மளால் ப்ராபகேட் பண்ணி நிறையா பிளான்ட் வர வைக்க முடியும். எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையுமே. இதில் அள்ளி போட்டு சூப்பர் டன். டேபிள் ரோஸ். என்ன கலர் இது? என்ன கலர் இது? ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பியாச்சு. கிராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு பக்கத்துலேயே நர்சரி இருக்குது. இது வந்து நான் ரெகுலராக போகிற நர்சரி தான். அதனால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம். இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்ததை விட இங்கே சூப்பராக இந்த டைம் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. சரி அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ½ அன் ஹவர் ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வாங்கினது என்னமோ 2 பிளான்ட்ஸ் தான், ஆனால் சூப்பராக அங்கே பேசிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. இண்டோர் பிளான்ட்ஸுமே நிறைய வெரைட்டிஸ் அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னு கேட்டுட்டு ரேட்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். ஒன்றும் பெருசாக வாங்கலை, 2 பிளான்ட் தான் வாங்கினேன். இது வந்து செண்பக செடி, நல்ல மரமாக வரும், பூவுமே வாசமாக இருக்கும். அப்புறம் செவ்வந்தி பூ சீசன்னால் செவ்வந்தி பூ செடியுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மணி பிளான்ட்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க.
கொஞ்ச நேரம் எல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக போனதே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் வாங்கலான்னு தான். ஆனால் வந்து அங்கே அவ்வளோவா இல்லை. அதனால வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வந்து டெரஸில் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு எல்லா பிளான்ஸ் பற்றி கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவுமே பூவுமே வெடிச்சிருந்தது. இவங்க வந்த டைமுக்குன்னு பார்த்து பூ காய் எல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு கொஞ்சம் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். சரி இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, என்னடா ஒன்றுமே இல்லை தனியாக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். கடைசியில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுமே அந்த டே ஃபுல்லாக. இப்படி தான் போன வீக்கெண்ட் எனக்கு போச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நாள் வந்து வீட்லேயே இருந்தேன்னா தனியாக ஓகே போரிங்காக இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக அந்த வீக்கெண்ட் போச்சு. இவங்கெல்லாம் வந்து பூ பொறிச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த செம்பருத்தி பூ செடி பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து கீழே வச்சப்போ வந்து மாவு பூச்சி தாக்குதல்லாம் இருந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ஒரு ஸ்டேபிளாக ஒரு இது கொண்டு வரத்துக்கே. அப்புறம் மேலே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் எந்த பூச்சி தாக்குதல் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். அதனால் வந்து இப்போ தான் தளைஞ்சு வந்துகிட்ருக்கு. நிறைய பட்ஸுமே வச்சுருக்கு. இவங்கெல்லாம் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பூ எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த வீக்கெண்ட் போச்சு. இல்லை பிடிச்சிக்கோ அவனை. என்ன பூவு? செடி பூவா? அது கத்திரிக்காய், செவந்தி பூ, கத்திரிக்காடா. இது என்னது? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, உடஞ்சிரும். அத்திப்பழம் செடியும் அப்புறம் வந்து பட்டன் ரோஸ் பிளான்ட்டும் தான் இந்த வீக் நாங்கள் நர்சரி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். என்னோட வீக்கெண்ட் 2 days இப்படி தான் போச்சு. கார்டனிங் வேலையும் கரெக்டாக முடிச்சாச்சு. ஃபேமிலி டைமும் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவும் வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. until next time, keep growing, glowing and gardening. Thank you for watching. Take care. Bye bye.